ஸோ hello everyone, வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இப்போது இந்தியன் ஆர்மிக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. எக்ஸாமுக்கான ரிசல்ட் அதில் நம்மளோட சென்னை ஏர்வோ, கோயம்புத்தூர் ஏர்வோ, திருச்சி ஏர்வோ 3 ஏர்வோக்கான ரிசல்ட்டும் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த பப்ளிஷ் பண்ணுறதுக்கான பிடிஎஃப், இந்த ரிசல்ட்டுக்கான பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ சென்னை ஏர்வோ, கோயம்புத்தூர் ஏர்வோ, திருச்சி ஏர்வோ இந்த 3 ஏர்வோக்கான ரிசல்ட் பிடிஎஃப்பும் இருக்கும். இதில் எப்படி ப்ரோ என்னோடய ரோல் நம்பர் செக் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி அடுத்து ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்போ வரும், அண்ட் அதே மாதிரி வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்றத புதுசாக அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. அதையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சென்னை ஏர்வோக்கான நீங்கள் எந்த ஏர்வோ கீழே வரீங்களோ அந்த ஏர்வோக்கான பிடிஎஃப்பில் போய் செலக்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா மற்ற ஏர்வோவில் போய் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துட்டு அதில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரோல் நம்பர் இல்லைன்னா வருத்தப்படுவீங்க. அதனால் நீங்கள் எந்த ஏர்வோ கீழே வரீங்களோ அந்த ஏர்வோக்குள்ளே போய்ட்டு நீங்களோட பிடிஎஃப்பில் வந்து உங்களுடைய ரோல் நம்பர் வைஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ளே சென்னை ஏர்வோக்கான ரிசல்ட் இருக்குது, ஓகேங்களா? இதில் வந்து நம்மளோட ரோல் நம்பர் ப்ரோ எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே சர்ச் இருக்கும், ஓகேங்களா? இந்த சர்ச் பார் செக் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களோட ரோல் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்கள். கடைசி ஒரு 6 நம்பர் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த நம்பர் என்டர் பண்ணுங்கள், இல்லை ஃபுல்லாக கூட என்டர் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 103517 நான் சர்ச் பண்ணுறேன். 103517 இந்த மாதிரி சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ரோல் நம்பரை வந்து டேரெக்டாக ஃபைன் பண்ணி காட்டும். அப்படி காட்டல அப்படின்னா நீங்கள் 1 by 1 செக் பண்ணுங்கள், மேக்ஸிமம் காட்டும், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஜிடி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ட்ரேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் வந்து கிளர்க், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட். அந்தந்த ஏரோவில் அப்ளை பண்ணவங்க எந்தெந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்களோ அந்தந்த பிடிஎஃப்லேயே இருக்கும், ஓகேங்களா? இது வந்து சென்னை ஏரோக்கான ரிசல்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஏர்வோக்கான ரிசல்ட், ஓகேங்களா? ஆவரேஜாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஏரோவிலையும் வந்து 4000+ வந்து எடுத்திருக்க, அந்த ரேஷியோவில் 4000+ செலக்ட் ஆகிருக்காங்க. ஃபிசிக்கலுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்காங்க, ஓகேங்களா? இப்போ சென்னை ஏர்வோவில் வந்து எக்ஸாக்டாக தெரியல, நான் கோயம்புத்தூர் ஏர்வோவில் மட்டும் தான் கால்குலேட் பண்ணேன். கோயம்புத்தூர் ஏர்வோவில் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4000 கிட்ட வந்து ஜிடியில் மட்டும் செலக்ட் ஆகிருக்காங்க. அதே மாதிரி திருச்சி ஏர்வோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6000+ வந்து செலக்ட் ஆகிருக்காங்க ஜிடியில் மட்டும், ஓகேங்களா? ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்காங்க அடுத்த ஸ்டேஜ் ஃபிசிக்கலுக்கு, ஓகேங்களா? ஸோ இதில் எவ்வளோ ரேஷியோவில் எடுத்திருக்காங்க, என்ன கட் ஆஃப் வச்சுருக்காங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. எக்ஸாக்டாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நீங்கள் இப்போ எத்தனை கொஷின் போட்டிருப்பீங்களோ நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து எவ்வளோ ரேஷியோவில் எடுத்திருக்காங்க அப்படின்றத ஆவரேஜாக சொல்ல முடியும். நீங்கள் எவ்வளோ கொஷின் போட்டிருந்தீங்க, நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எஃபர்ட் அடுத்த ஃபிசிக்கலுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆகலை அப்படின்னா அடுத்து வந்து வேறு ஏதாவது எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் இருக்குது அப்படின்னா, ஹைட் இருக்குது அப்படின்னா அடுத்த வர எஸ்எஸ்சிஜிடிக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இல்லை செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட எஃபோர்ட் ஃபிசிக்கலுக்கான நல்லா ஃபுல்லாக எஃபர்ட் கொடுங்க, கண்டிப்பாக செலக்ட் ஆக முடியும். அடுத்த ஸ்டேஜ் ஃபிசிக்கல் இருக்கிறதுனால ஃபிசிக்கலுக்கான டேட் எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இப்போ ஃபிசிக்கலுக்கான டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஷெட்யூல்டு நோட்டீஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஒரு 1 வீக்குள்ளே வந்து எல்லா ஏர்வோக்கும் ஒரு ஷெட்யூல்டு பிடிஎஃப் வரும், ஓகேங்களா? அந்தந்த ஏர்வோக்கும் அந்தந்த டேட்டில் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த இடத்துல நடக்கும் அப்படின்றத ஒரு ஷெட்யூல்டு பிடிஎஃப் வரும், ஓகேங்களா? அதில் வந்து சென்னை ஏர்வோக்கு ஒரு டேட் இருக்கும், கோயம்புத்தூர் ஏர்வோக்கு ஒரு டேட் இருக்கும், திருச்சி ஏர்வோக்கு ஒரு டேட் இருக்கும். திருச்சி ஏர்வோ தான் ஃபஸ்ட்டு வரும், ஓகேங்களா? மேபி வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் எண்டுக்குள்ளே வந்து செப்டம்பர் எண்டு இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு செப்டம்பர் அக்டோபர் இந்த டேட்டுக்குள்ளே வந்து திருச்சி ஏர்வோக்கான ஃபிசிக்கல் வந்துடலாம், ஓகேங்களா? அதனால் திருச்சி ஏர்வோவில் செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபிசிக்கலை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி நல்லா வந்து எஃபோர்ட் போட்டு நீங்கள் ஃபிசிக்கலை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஏர்வா இருந்தீங்க அப்படின்னா அதை விட இன்னும் 1 மாதம் தள்ளி போகும். அதுக்கப்புறம் சென்னை ஏர்வா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே டைம் இருக்கும், ஓகேங்களா? ஸோ திருச்சி ஏர்வா தான் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் வரும் எனக்கு தெரிஞ்சு, ஓகேங்களா? இதுவரையும் அப்படி தான் வந்துட்டுருக்கு. நான் வந்தவுடனே நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இதுக்கான ஷெட்யூல்டு பிடிஎஃப் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 1 வீக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ண உடனே நம்மளோட சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் நம்மளோட சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆகலை அப்படின்னா அடுத்து என்ன இருக்கோ அதுக்காக நல்ல எஃபோர்ட் போடுங்க. ஸோ இதிலே நம்மளோட இது முடிஞ்சிடறதில்ல. அடுத்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் இருக்குது அப்படின்னா வேறு செலெக்ஷன்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட் என்ன, நான் இந்த ஹைட்டில் இருக்கேன், நான் செலக்ட் ஆகணும், அதே மாதிரி வந்து என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ கொடுக்குவேன், ஓகேங்களா? ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான ஷார்ட் லிஸ்ட்
அந்த இது வரும் இல்லை ஷெட்யூல்டு பிடிஎஃப் வரும். அது வந்ததுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும், அண்ட் அதே மாதிரி வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி நடக்கும், ஃபிசிக்கலுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றத நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் 4 பேட்ச் ரன்னிங் இருக்கிறதுனால நீங்கள் 4வது பேட்ச் அடிச்சோன்னா நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படின்றத மட்டும் நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் அண்ட் செகண்ட் பேட்ச் இது மட்டும் தான் உங்களோட எய்மாக இருக்கணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பேட்சுக்கும் மார்க் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பேட்ச் மெயினாக எல்லாமே உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே ஃபஸ்ட் பேட்சாக தான் இருக்கணும். ஓகேங்களா, நல்ல மார்க் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்ச் அண்ட் செகண்ட் பேட்ச் உள்ள வந்துட்டீங்க, நல்லா சேஃபாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வரங்க உங்களுக்கு மார்க் ரெடியூஸ் ஆகும். நீங்கள் எக்ஸாமில் என்ன மார்க் எடுத்துருக்கீங்கன்றது தெரியாது. நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துருப்பீங்க, நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, பட் நம்ம இவ்வளோ கொஷின் தான் கரெக்டாக போட்டிருப்போம் அப்படின்றது ஆன்சர் கீயும் நம்ம பார்க்குறது கிடையாது. ஆன்சர் கீ இதுக்கு கிடையவே கிடையாது, ஆன்சர் கீயும் விட மாட்டாங்க. அதனால் நம்ம எக்ஸாக்டாக தெரியாது. நம்ம ஒன்று வந்து எக்ஸாக்டாக நம்ம வந்து நினச்சிருப்போம், பட் ஆனால் அங்கே ஒரு மார்க் இருக்கும். ஓகேங்களா, அதனால் நீங்களோட எய்ம் ஃபுல்லாக ஃபஸ்ட் பேட்ச் அண்ட் செகண்ட் பேட்ச் இது மட்டும் தான் இருக்கணும். ஃபஸ்ட் பேட்ச் அண்ட் செகண்ட் பேட்ச் இது 2 பேட்ச்சில் ஏதோ ஒரு பேட்ச் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கலாம். இதுக்கப்புறம் அடிக்க முடியாத பட்சத்தில் வந்து அந்த 6-4 நிமிஷத்துல வரவங்களும் நிறைய பேர் செலக்ட் ஆகுவாங்க. ஓகேங்களா, அதனால் உங்களுடைய எஃபோர்ட் நல்லா கொடுங்க. ஃபிசிக்கலுக்கு ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இன்ஜுரி ஆகாத ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களை ஃப்ரெண்ட் யாராவது இந்தியன் ஆர்மிக்கான எக்ஸாம் ரிசல்ட்டுக்கான வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், ஜெய் ஹிந்த்.